ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் நாம் சந்திக்கிறோம். நம்முடைய சந்திப்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் ஒருவரை ஒருவர் சந்திக்க வைக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. தேவன் உள்நோக்கம் உடையவர். தன்னுடைய பிள்ளைகளை தனக்குள்ளாய் வைத்து அவர் வளர்க்கிற தேவன். அதனால தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் அவங்க சந்திக்கணும், யார் யாரெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் அல்லவா, அந்த எண்ணத்தின்படி அவர் நம்மையும் சந்திக்க வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய எண்ணத்துல நாம இருக்கிறோம். நம்முடைய சந்திப்பு இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்க வைக்கிறவர் கர்த்தர். ஏனென்றால் அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இந்த புதிய நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்த ஒருவருடன் குறையில்லாதபடி வாழ வைக்கிற தேவன். கூடி வந்தாலே குறைவே இல்லாதபடி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். நம்ம கூடி வந்துட்டோம், அப்போ அவர் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிச்சுதான் ஆகணும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது. அங்கே அவர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் ஆர்டர் பண்ணுகிறார். ஆர்டர், கட்டளை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு நம்ம யாரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய தொடர்புகள் எப்படி இருக்கிறது? கர்த்தரோடு கூட தொடர்புள்ளவர்கள், தேவன் தருகிற ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் இந்த பூமியில தேவனுக்கென்று வாழ்ந்து சுகித்திருக்க நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வரிசையில் நின்று கொண்டு இருக்கிற இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? சிலருக்கு மரணம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே பயமா இருக்கும். யாருமே மரணத்தை விரும்புகிறது இல்லை, யாருமே சாவை விரும்புகிறது இல்லை. கர்த்தர் இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மரண வழிகள் உனக்கு இல்லை, ஜீவ வழிகளுக்குள் உன்னை நான் நடத்துகிறவர் என்று சொல்லி உடைய அறை வீட்டுக்குள் அவர் பிரவேசித்திருக்கிறார். ஒரு நாளும் நமக்கு மரணத்தை கொடுக்கிற தேவன் அவர் அல்ல. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அருமையான வார்த்தை. அதுல இந்த 3வது லைன் மாத்திரம் பாருங்க. அவர் மரண இருளை விடியற்காலமாய் மாற்றுகிற தேவன். இருளை மாற்ற ஒரு வெளிச்சமாய் அவர் உதித்திருக்கிறார். உதிக்கிற ஒளி, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அவர்களுக்குள்ளாய் இயேசுவின் வெளிச்சம் உதித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் உதித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை சுமந்து நிற்கிறவர்கள், மரண இருளை விடியற்காலமாய் மாற்றுகிற தேவனால் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள். மரண இருள் இனி நம்மை தொட முடியாது. அதை விடியற்கால வெளிச்சமாய் அவர் மாற்றிவிட்டார். ஒன்னே ஒண்ணுதான், சிலருக்கு வெறுப்பு வரும். வாழ்க்கையில எவ்வளவோ சோதனைகளை நான் டெய்லி பார்க்கிறேனே, வாழ்க்கையில் இந்த சோதனை எப்படி நீங்கும்? இதை விட நான் செத்து போயிட மாட்டேனா நினைக்கிறீங்களா? மரணத்தை விரும்ப வேண்டாம், மரணத்தை விரும்பாதீர்கள். ஏனென்றால் இந்த மரணம் நம்மை தொடக்கூடாதுன்னு சொல்லி மரணத்தை ஜெயித்த ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். மரணத்தை விழுங்கி விட்டார். விழுங்கின பிறகு அதை நம்ம பார்க்க முடியுமா? ஒரு சொம்புல தண்ணி இருக்கு, இல்லை காஃபி இருக்குன்னு நினச்சி பாருங்க, எடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம அதை குடிச்சிடுறோம். குடித்ததுக்கப்புறம் திரும்ப அதே குவளையில் அந்த தண்ணி இருக்குமா, அதே டம்ளரில் அந்த காஃபி இருக்குமா? பார்க்க முடியாது. உள்ளே போயிருச்சு, நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. அப்படித்தான் மரணத்தை விழுங்கின ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறவர். நிறைய காரியத்தில் எனக்கு ஒரு விடியற்காலம் வராதா, விடியற்காலமாய் கர்த்தர் மாற்ற மாட்டாரா, வியாதியோடு இருக்கிறேனே, இந்த ஆரோக்கிய குறைச்சல் எனக்கு மாறாதா என்று சொல்லி வேதனையின் விளிம்பில், வேதனையின் உச்சத்தில் இருந்து மரணத்தை விரும்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒன்றை சொல்ல விரும்புகிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்.
சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற தேவன். விடியற்கால வெளுப்பை போல. ஏன்னா விடியற் காலங்கள்லாம் விசேஷித்ததா இருக்கிறது. நிறைய விடியற் காலத்தின் காரியங்கள் நம்ம வேத புத்தகத்தில் பார்க்கலாம். மரணம் ஒரு இருள், அதை விடியற் காலத்தில் வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். மரணம் மாத்திரமல்ல, நிறைய வருத்தங்கள், பாரங்கள், நோயின் அறிகுறிகள், இது எல்லாம் நமக்கு ஒரு இருளை போல இருக்கிறது. இதெல்லாம் ஒரு இருளின் அனுபவம், இருளின் நாட்கள். வியாதியில் நம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமான நாட்கள். மற்றவங்களை போல நம்ம ஆடி ஓடி போக முடியலை. ஒரு ஓரத்தில் ஒதுக்கப்பட்டு ரூம்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு நிலை. இதை எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த இருளை வெளிச்சமாய் விடியற்காலமாய் மாற்றுகிற தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர் அவர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு எல்லாவற்றையும் ஜெயித்தானே தாவீது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவன் நடந்தல ஓடிக்கிட்டே இருந்தான். வாழ்க்கை என்பதும் இப்படிப்பட்ட ஒரு பிரயாணமாய் ஒருவேளை நமக்கு இருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு அந்த இருளை எல்லாம் விடியற்காலமாய் மாற்றுகிறவராக வருகிறார். 2 அதிகாரத்தை சீக்கிரம் நம்ம பார்த்துடலாம். எப்படி? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டு இருக்கிற தன்னுடைய ஜனங்களை சுதந்திர பாக்கியத்தை பெற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற உறுதியோடு தான் அவரை அழைத்து கொண்டு வந்தார். பாருங்கள், அவர் நடுவழியில் யாரையும் விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, விடவே மாட்டார். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களை நடுவழியில் நடுவீதியில் விட்டு போகிற தேவன் அவர் அல்ல. எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். முழுமனதாய் ஆராதிக்கிற தாயும் தகப்பனும் முழுமனதாய் தேவனை ஆராதிப்பீர்கள் என்றால் உங்கள் தலைமுறைகள் கட்டாயம் தேவனை ஆராதிக்கும். தலைமுறைகள் நிச்சயமாய் தேவனை ஆராதிக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே அழைத்து கொண்டு வருகிறார். வருகிற வழியில பெரிய செங்கடல் அவங்களுக்கு நிற்குது. முன்னாடி செங்கடல், பின்னாடி பெரிய பார்வோனின் சேனை. ஜனங்களுக்கு வெறுத்து போச்சு. பெரிய விடுதலை, சந்தோஷமா வெளியே வந்துட்டு வந்தாலும் அவங்க வந்திருப்பாங்க. இவங்க பின்தொடர்ந்து வருவாங்கன்னு அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. மோசே ஒரு நல்ல காரியத்தை நமக்கு செஞ்சிட்டாரு, மோசே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு லீடர் அப்படின்னு அவங்க சந்தோஷமா வந்திருப்பாங்க. அருமையான லீடரை கர்த்தர் கொடுத்தாரு. மோசஸ் சூப்பர் லீடர், அவங்களுக்கு அழகா லீட் பண்ணி நடத்திக்கிட்டு வர்றாரு. இன்றைக்கும் ஜீசஸ் நமக்கு ஒரு லீடர். ஜீசஸ் மோசஸை விட அருமையாய் நடத்துகிறவர். அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நடத்துகிற தேவன் அவர். பாவ இருளிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நடத்தி விடியற்கால வெளிச்சமாகிய கிறிஸ்துவோடு கூட நம்மை இணைத்து கொண்ட தேவன் அவர். பாவம் என்கிற மரண இருளை நம்மை விட்டு விலக்கி விடியற்காலத்தின் வெளிச்சமாய் நம்மை சந்தித்த அந்த அருணதையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மோசஸே இந்த ஜனங்களை இப்படி நடத்த முடியும் என்றால் ஜீசஸ் நமக்கு எப்படி நடத்த முடியும்? நம்மை எப்படி நடத்துவார்? வழியிலே விடுகிற கர்த்தர் அவர் அல்ல. திறக்கவே முடியாத வழி, கடலுக்குள்ள எப்படி வழி இருக்கும்?
வழியே இல்லாத இடத்துல வழி திறக்கிறவர் நம்முடைய தேவன். எப்போது அந்த வழியை திறந்தார் பாருங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி சொல்லி ஜெபிப்போம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருங்க. அதை அப்படியே கொண்டு வந்தார் அந்த இடத்துல. என்ன சொன்னார்? மோசேயை பார்த்து அவர் சொல்லுகிறார், 16ஆம் வசனம், சமுத்திரத்தை பிளந்து விடு. ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறாரு. எதை விளக்கணும்? சமுத்திரத்தை பிளந்து விடு. மோசஸ்க்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம், பிதாவாகிய தேவன் கொடுத்த அதிகாரம். சமுத்திரத்தை பிளந்துட்டு போப்பா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க, முடியுமா? ஆனா மோசஸ் அதை அப்படியே செய்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, எல்லா இராணுவத்துக்கு முன்பதாக நான் மகிமைப்படுவேன். இன்றைக்கும் கூட சத்துருக்கள் உங்க எல்லைகளில் போராடி கொண்டு இருக்கலாம். போராட்டம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் எத்தனையோ தரிசனங்களை காமிச்சிட்டாரு, கர்த்தர் எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்துட்டாரு, நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். ஆனா இன்னும் ஒரு முடிவுக்கு வரல அப்படிங்கிற சோர்வோடு கூட நீங்க இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து வருகிறதே, தொடர்ந்து இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப தொடர்ந்து வருகிறது. இந்த காரியங்கள் பின்தொடர்ந்து வாழ்க்கையில சம்பவிக்கிறது. இதற்கு என்ன முடிவே இல்லையா என்று அங்கலாய்க்கிற இருதயத்தோடு கூட அமர்ந்திருப்பீர்கள் என்றால், முடிவு கட்டின கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறதற்குத்தான் இந்த சம்பவம். பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனை. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை முன்குறித்து நமக்கு நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா என்ற தீவிர நம்பிக்கையோடு நாம் கடந்து போகும்படிக்கு கர்த்தர் அந்த இடத்துல செயல்படுகிறார். நமக்கு விசுவாசம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். நாளாயிற்றே, இன்னும் நாட்கள் போய்கொண்டே இருக்கிறதே, இன்னும் நடக்கலையே, இன்னும் முடியலையே, சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருப்போம். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய தளர்ச்சியை நீக்குகிற தேவனாய் நம்முடைய எல்லைக்குள்ள அவர் இறங்கி வந்திருக்கிறார். பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைகளை ஜனங்க இங்க பார்க்குறாங்க, இங்க பார்க்குறாங்க. இங்க பார்த்தா பார்வோனின் சேனை, அங்க பார்த்தா பெரிய கடல். இந்த மோசே என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் அப்பதான் சொல்றாரு, சமுத்திரத்தை பிளந்துரு. உனக்குள்ள ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறேன், உன் வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது, உன் கோலுக்குள்ள அந்த வல்லமையை வைத்திருக்கிறேன்னு சொல்லி காண்பித்தார். இன்றைக்கு வார்த்தை என்கிற கோலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தை என்கிற கோல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் என்ற கோல் சமுத்திரங்களை பிளக்கும், பின்தொடர்ந்து வருகிற பார்வோனின் சேனை அழிக்கும். அந்த பார்வோனின் சேனையானது அப்படியே இனி அசையாதபடி கல்லை போல் அது முற்றிலும் மறைந்து போகும். இனி பின்தொடர்ந்து வர முடியாதபடி கர்த்தர் செய்ய போகிற காரியம் எதிரிகளின் பாளையத்தில் பயங்கரத்தை உண்டாக்கப் போகிறது. எதிரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீதிமான்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் செயல்படுகிற சகல சத்ருவின் கிரியைகளை அழிக்கப்படுகிற நாள் வந்தாயிற்று. எதிரி பின்தொடர்ந்து வருகிற இருளின் நாட்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்குகிறார். அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்டாயம் இவங்க முன்னாடி என் நாமத்தை உயர்த்த போகிறேன், நானே கர்த்தர் என்கிறத அவர்களுக்கு புரிய வைக்க போகிறேன். இப்படித்தான் நமக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சகல சத்ருவின் கண்களுக்கு முன்பதாக நானே கர்த்தர் என்பதை புரிய வைக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். பாருங்க, அப்படி வராங்க. அதுல 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். எப்போ? கிழக்கு வெளுத்து வருகிறது, விடியற் காலத்தில் சம்பவிக்கிறது. விடியற் காலத்தில் நடந்த அற்புதம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சங்கீதக்காரனாய தாவீது எழுதியிருக்கிறார். சங்கீதம் 101ஆம் சங்கீதத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா ரொம்ப அழகா எழுதியிருக்கோம். அதுல அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். வேரோடு பிடுங்குகிற தேவன், நமக்கு விரோதமாய் நிற்கிற சகல சத்ருவின் கிரியைகள், பின் தொடர்ந்து வருகிற சகல சத்ருவின் சேனையை வேர் அறுப்புண்டு போக பண்ணுகிற தேவன். வேர்
அறுப்புண்டு போக பண்ணுகிற தேவன் அதிகாலையிலே சங்கரிப்பேன் என்று சொல்கிறார். சங்கார தூதனை நமக்காக அதிகாலையில் அனுப்புகிற தேவனா இன்றைக்கு வெளிப்படுகிறார். அதிகாலையிலே சங்கரிப்பேன், சங்கார தூதனை அனுப்புவார். சங்காரம் பண்ணும்படிக்கு துணிச்சலாய் நமக்கு விரோதமான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்களா? கவலைப்படாதீங்க. ஏன்னா அவர் நம்மை கரம் பிடித்து கூட்டிக் கொண்டு வருகிறார். இடையில விட்டுட்டு போகிற தேவன் அவர் அல்ல. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்தா போதும். அன்றைக்கும் அவரை நம்பி வந்த ஜனங்கள், அவரை பின்தொடர்ந்து வந்த ஜனங்கள். எஸ், மோசஸ் அனுப்பினது அவர் தானே. அதனால ஜனங்கள் யாரை தான் பின்தொடர்ந்து வந்தாங்க? கர்த்தரை பின்தொடர்ந்து வந்தபடினால் அவர்கள் எத்தனை தவறு செய்த போதிலும் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இறங்கி அவர்களை கானானுக்கு கொண்டு போய் விடுமுறைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். இடையில விட்டு போல முடிவு பரியந்து அவர் நடத்தி முடித்தார் அல்லவா? இன்றைக்கும் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள் அன்றைக்கு வழி நடத்தின அதே கர்த்தர் மாறாதவராய் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அவர் மாறாத தேவன், நம்மை மறவாத தேவன், அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தர். அதிகாலையிலே எழும்பி தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த எதிரியின் கிரியைகளை எல்லாம் அதிகாலமே சங்கரித்து போடுங்க, அவர்களுடைய வேர் அறுப்புண்டு போக பண்ணுங்க. எங்களுக்கு விரோதமாய் அக்கிரமம் பண்ணுகிற கூட்டத்தார வேர் அறுப்புண்டு போகும்படி அதிகாலமே சங்கரிப்பேன் சொன்னீங்களே, வார்த்தை நிறைவேறட்டும். அதிகாலையில் அற்புதங்களை செய்கிற தேவன். அதே புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் காண்பிச்சாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுல 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஜனங்களுடைய எண்ணங்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறது. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாய் அவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். அந்த பார்வோனுடைய சேனையின் கதை முடிந்து போனது. அதை போல இந்த அதிகாரத்தில் பாருங்க, ஏரோது அந்த ஜனங்களுக்கு எல்லா யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கு அவன் அப்படியே அவங்களுடைய தூண்டுதலுக்கு அவன் கீழ்ப்படிந்து கொண்டு இருந்தான். அவன் என்ன பண்றான்? யூதருக்கு பிரியமாயிருக்கிற காரியங்களை, மனிதனுக்கு பிரியமாயிருக்கிறவர்களை அவன் செய்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை பிடித்து சிறையிலே போட்டான். அதுல ஒரு பெரிய காரியம் செஞ்சான். யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். இப்படிப்பட்ட காரியங்களை செய்த ஏரோது பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டாரு. 6ஆம் வசனம் பாருங்க. இந்த குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு எப்படி இருக்கான்? 2 சங்கிலி கட்டப்பட்டிருக்கு, 2 சேவகர் நடுவே காவல் பண்ணப்பட்டிருக்கிறான். அப்படியே என்ன பண்ணிட்டான்? தூங்கிட்டான். அப்போ உள்ள அவனுடைய அறையில ஒரு வெளிச்சம் வருகிறது. பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரத்தில் எழுந்திரு. அல்லேலூயா. எத்தனை சிறையிருப்புகள் இன்றைக்கு ஜெப நேரத்தில் நிறைய விண்ணப்பங்களை கொடுத்தாங்க. பிள்ளைகள் குடிக்கிறாங்க, கணவர் குடிக்கிறாரு. குடி என்கிற சிறையிருப்புக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தை ஒழுங்காக நிர்வகித்து நடத்த முடியாத குடும்ப தலைவன், இப்படி குடும்பம் தள்ளாடி திரிகிறது.
அப்போ இந்த குடிங்கிற சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர் என்பதை ப்ரூஃப் பண்ணுகிற தேவன் தான். பின்தொடர்ந்து வருகிற ஆவி, குடிக்க வைக்கிற ஆவி, பாவம் செய்ய தூண்டுகிற ஆவி, எல்லாவற்றையும் நீக்குகிற கர்த்தர். இதில் என்ன பாருங்க, யூத ஜனங்களின் எண்ணங்கள், ஒரு சிலருடைய எண்ணங்கள் எப்போதுமே நமக்கு விரோதமானவைகளை நம்ம எண்ணங்கள் நமக்கு, அவங்களுடைய எண்ணம் நமக்கு தெரியாது. அப்போ யூத ஜனங்களுடைய எண்ணம் எப்போதுமே யாருக்கு விரோதமாக இருந்தது? பேதுருவுக்கு விரோதமாக இருந்தது. அந்த எண்ணங்களுக்கு ஒரு செயலை அங்கே செய்கிறார் அவர். ஏரோது பேதுருவை பிடித்து ஜெயிலில் போடுறாரு. ஆனால் சிறைச்சாலை கதவை என் கர்த்தர் திறந்தாருங்க, திறந்தார். எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாளிலே, ஒரே நாளில் அற்புதம் செய்கிற தேவன். அன்னைக்கே அதுக்கு முடிவு, இன்னைக்கே முடிவு. காலையில் நீங்க பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனம், பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. அங்க ஒரு கலக்கம் உண்டாகுது. ஏன்னா விடிஞ்ச பிறகு தானே தெரியும். விடியற் காலையில் நடந்தது, அது இருட்டோடு நடந்தது தான், இருளின் நேரத்தில் நடந்தது. இருளை வெளிச்சமாய் மாற்றி விட்டார். யாருக்கு? பேதுருவுக்கு. இப்படித்தான் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் எண்ணம் கொண்டவர்கள் ஏமாறும்படி அவர்களுடைய அறிவை கர்த்தர் இருளுக்குள்ளே ஒப்பு கொடுத்து இருளின் நேரத்தை நமக்கு வெளிச்சத்தின் நேரமாய் மாற்றி தருகிறவர். இருளின் நேரமெல்லாம் நமக்கு மறைந்து போக போகிறது. இனி இருள் நம்ம எல்லையில் இருக்க முடியாது. தொடர்ந்து விடியற் காலத்தின் வெளுப்பை போல் மாற்றுகிற கர்த்தராய் இறங்கி வந்திருக்கிறார். அதே அதிகாரத்தில் பேதுருவை சிறைச்சாலைக்கு உட்படுத்தின அந்த ஏரோது புழு புழுத்து இறந்தான். முடிவு கட்டுகிற கர்த்தர், எதிரிக்கு முடிவுண்டாக்குகிற தேவனாய் இன்றைக்கு நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். பின்தொடர்ந்து வருகிற எதிரிகள், எண்ணங்களினால் நமக்கு விரோதமாய் இருந்த எதிரிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உதிரிகளாய் மாற்றப் போகிறார். எதிரிகள் உதிரிகளாய் மாறுகிற நேரம் வந்தாயிற்று. எதிரிகளால் நமக்கு இருள் சூழ்ந்தது போல ஒரு வாழ்க்கை இருந்திருக்கலாம். சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரே என்று சொல்லி, அது இன்னும் நடக்கலையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால், அந்த எதிரிகளை உதிரிகளாய் மாற்றுகிற தேவன் இறங்கி வந்திருக்கிறார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அதிகாரத்தின் முடிவிலே பார்க்கும் பொழுது மொத்த கூட்டமும் அங்கே அழிக்கப்பட்டது. அதே போல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் துவக்கத்தில் பார்த்தோம் அந்த ஏரோதுடைய காரியங்கள். அதே அதிகாரத்தில் ஏரோதுக்கு கர்த்தர் முடிவுண்டாக்கினது போல கர்த்தர் ஒரு நல்ல முடிவை கொடுத்து எல்லா இருளின் கிரியைகளை அகற்றி போட்டு ஒரு விடியற்கால வெளுப்பையும் விடியற்கால வெளிச்சத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே தந்தருளுகிறார். மரண இருளை விடியற்காலமாய் மாற்றுகிற தேவன். ஒருவேளை வியாதியின் கட்டுகள், வியாதியின் சிறையிருப்புகள் இருக்கலாம். மரணம் நம்மை தொட முடியாது. எல்லா இருளின் கிரியைகளும் நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேறுகிற நேரம் வந்தாயிற்று. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் ஐயா, எந்த வருத்தத்தோடு, எந்த வேதனையோடு, எந்த பிரச்சனையோடு, எந்த தொந்தரவுகளோடு பிள்ளைகள் உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, சத்ருவின் சகல கிரியைகளை வேர் அறுப்புண்டு போக நீ வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபணம் பண்ணி முடிக்கப்பா. கர்த்தர் நிரூபிப்பீராக ராஜா. வேர் அறுப்புண்டு போக பண்ணுங்கப்பா. வேரோடு பிடுங்கி கர்த்தருடைய ஆவியானவர் அப்புறப்படுத்தி போடுங்கப்பா. இனி ஆண்டவரே, இந்த பின்தொடர்ந்து வருகிற கிரியைகள் இனி தொடராதபடிக்கு கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலி அடைத்து பாதுகாத்து ராஜா, எதிரியை முற்றிலும் அழித்து போடும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதிகாலமே சங்கரிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனே, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. விடியற் காலத்தை காண்பித்தருளுவீராக. இருள் நீங்கட்டும். பிரச்சனை என்கிற இருள் நீங்கட்டும். வியாதி என்கிற இருள் நீங்கட்டும் ஐயா. நெருக்கம் என்கிற இருள் நீங்கட்டும். பண தேவை சந்திக்கப்படவில்லையே என்ற இருள் நீங்கட்டும். கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தின் வெளிச்சம் உதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை, விடியற்கால வெளிச்சத்தை கொடுத்து நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி தேவ சமூகத்தில், தேவ சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கிருபை உண்டாவதாக.
கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.